இன்றைக்கு ஒரு கவிஞருடைய பிறந்தநாள். சாதாரண கவிஞர் இல்லைங்க, கவியரசு. நான் சொல்லிட்டு வரப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். திரையுலகில், தமிழ் திரையுலகில் இவரிடத்த இன்றைக்கு வரைக்கும் யார் நிரப்பலைன்னு சொல்லி எல்லா கவிஞர்களும் ஒத்துக்கிடுவாங்க. பிறந்த ஆண்டு என்ன? 1927. எந்த ஊரில் பிறந்தார்? கண்ணதாசன் காரைக்குடியும்பாங்க, ஆனால் உண்மையில் காரைக்குடி இல்லை. காரைக்குடிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிறுகூடல்பட்டி. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தை சொல்கிற போதும் அவர் பிறந்த ஊர் வந்து பட்டுக்கோட்டைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய செங்கப்படுத்தான்காடுங்கிறது அவருடைய சின்ன ஊர். உடுமலை நாராயணகவின்னு சொல்லுவோம். உண்மையிலே அவர் உடுமலைப்பேட்டையில் பிறந்தாருன்னா இல்லை, பக்கத்தில் பூளவாடின்னு ஒரு சின்ன கிராமம். இப்போ சிறுகூடல்பட்டியில் 1927 பிறந்த இவர் 8வது பிள்ளை. இவங்க வீட்டில் 8வது வரைக்கும் தான் படித்தார், அதுக்கு மேலே படிக்கலை. இவருடைய இயற்பெயர் என்னென்னா, இவங்க வீட்டில் வச்ச பேர் இவருக்கு முத்தையாங்கிற பேர். இவர் அங்கெல்லாம் நகரத்தால் வழக்கம் என்னென்னா தத்து கொடுத்துருவாங்க பிள்ளைகளை. அப்படி தத்து கொடுத்த போது இவருக்கு வைக்கப்பட்ட பெயர் நாராயணன் என்பது. ஆனால் முத்தையாங்கிற பேர் நாராயணனுங்கிற பேரெல்லாம் காட்டலாம். இவருக்கான பேர் என்ன அப்படின்னு கேட்டால், இவர் வச்சுக்கிட்ட பேர் அந்த காலத்தில் பாரதிக்கு தாசன், பாரதிதாசன். பாரதிதாசனுடைய தாசன் சுப்பு ரத்னதாசன் சுரதா. பாரதியாரே தன்னை வந்து ஷெல்லிதாசன் வச்சுருந்தாராம், காளிதாசன் அப்படிலாம் வைப்பாங்க. இவர் தன்னை என்ன பண்ணிட்டார்னா கண்ணனுடைய தாசன்னு வச்சுக்கிறதுக்காக கண்ணதாசன் வச்சுக்கிட்டார். இவர் முதல்ல எழுத்துத்துறையில் இருந்திருக்கார், அதாவது பத்திரிகையில் எழுதுகிறார். இவருடைய முதல் பாடல் அப்படின்னு பார்த்திங்கன்னா அச்சேர்ன பாட்டு. காலை குளித்தெழுந்து கருஞ்சாந்து பொட்டு வைத்து கருணாக பாம்பனவே கார்குழலில் பின்னலிட்டு அப்படின்னு ஒரு பாட்டு. இது நான் ஒரு முறை காரைக்குடி பக்கத்தில் நாச்சியாபுரம்னு ஒரு ஊருக்கு போயிருந்தேன். அங்கே அவருடைய சகோதரி வீட்டு இருக்குது. அங்கே அவருடைய புத்தகங்கள்லாம், அவர் நடத்தின புத்தகங்களில் அவர் அந்த பாட்டு இருந்ததை நான் பார்த்தேன். பிறகு சேலத்துக்கு வர்றாரு, பல பத்திரிகைகள் இருக்கார், கோயம்புத்தூரில் இருக்கார், சேலத்துக்கு வர்றாரு. அங்கே வந்து கதை எழுத தெரியுமான்னு கேட்குறாங்க. சரி, கதை எழுதுறேங்கிறாரு. திடீர்னு ஒரு நாள் என்னாச்சு, கன்னியின் காதலின்னு ஒரு படம், அந்த படத்துக்கு மாதுரி தேவி நடித்த படம். அந்த படத்துக்கு ஒரு பாட்டு எழுதணும்னு சொல்லி சூழலை சொல்கிறாங்க. நம்பிக்கையோடு தன்னுடைய வாழ்க்கையை தொடங்குற ஒருத்தருடைய பாட்டு அப்படிங்கிறாங்க. அவர் எழுதின முதல் திரைப்பட பாட்டு தாங்க, கலங்காது இருமணமே உன் கனவெல்லாம் நனவாகும் ஒரு தினமே. இதுதான் கண்ணதாசனுடைய முதல் பாட்டு திரையுலகில். அப்புறம் 5000த்துக்கும் மேற்பட்ட பாடல்களை அவர் பாடி 1981 அவர் அமெரிக்காவுக்கு போய் மறைகிற போது, அது வரைக்கும் தமிழ் திரையுலகில் அப்படியான ஒரு பெரிய சாதனை அவர் யாருமே நிகழ்த்தினதில்லை. அவருடைய கடைசி பாட்டு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவர் ஏர்போர்ட்டு போயிட்டு இருந்தாராம். இளையராஜா அவர்கள் பாலுமகேந்திராவுடைய 3ஆம் முறை படத்துக்காக பாட்டு கேட்குறாரு. அப்போ எழுதி கொடுத்த பாட்டு தான் கண்ணே கலைமானே கனிமையில் என கண்டேன் உனை நானே அப்படிங்கிற பாட்டு. அது சமீபத்தில் ஸ்ரீதேவி அவர்கள் மறைஞ்ச பாட்டுங்க. அந்த பாட்டை முழுக்க போட்டுக்கிட்டே இருந்தாங்க. உண்மையிலே அப்படியே அசந்து போனேன் எல்லாரும். ஏழை என்றால் அதில் ஒரு அமைதி, ஊமை என்றால் அதில் ஒரு அமைதி அப்படிம்பார். சரி, கண்ணதாசன்ட்ட என்ன சிறப்பு அப்படின்னா, சூழலுக்கு ஏற்றவாக பாட்டு எழுதக்கூடிய ஒரு பெரும் திறமை உள்ளவர். அது மட்டும் இல்லை, கதாசிரியர், வசனகர்த்தா, பத்திரிகையாளர், பட தயாரிப்பாளர், நடிகர், அரசியல்வாதி என்று எல்லா முகமும் கொண்ட ஒருத்தர் யாருன்னா இவர் தான். இவருடைய சிறந்த கதை வசனங்களை வந்த படம் எதுன்னு கேட்டிங்கன்னா, எம்ஜிஆருடைய அவருடைய சொந்த தயாரிப்பான நாடோடி மன்னன். அதில் இவரும் ரவீந்திரன் தான் சேர்ந்து வசனம் எழுதியிருப்பாங்க. மகாதேவின்னு ஒரு படம், மணந்தால் மகாதேவி இல்லையல் மரணதேவி. இன்றைக்கி பஞ்சு டேலாக்லாம் சொல்கிறோம்ல, அதுக்கெல்லாம் முந்தைய அவர் தான். தெனாலிராமன் ஒரு படம் இருந்தது சிவாஜிக்கு, அந்த வசனம் அவர் தான். அதே மாதிரி இவர் சொந்தமாக கண்ணதாசன் ப்ரொடக்ஷன் வச்சுருந்தார், அதில் படங்கள் தயாரித்தார். மாலையிட்ட மங்கை, அதே போல் சிவகங்கை சீமை, கருப்பு பணம், இதெல்லாம் இவருடையது. இவர் நடித்த படங்கள்னு பார்த்திங்கன்னா, ரத்த திலகம் படத்தில் பழைய மாணவர் முத்தையா அப்படி அலுவணிக்காக பாடுவார்னோடனே, ஒரு கோப்பையிலே என் குடியிருப்பு கோலமையில் ஒரு துணை இருப்புங்கிற பாட்டுக்கு டிஎம்எஸ் வந்து பாடுவார். இவர் தான் நடிச்சிருப்பார். பின்னாடி கூட பரமசிவன் கழுத்திலிருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமானு சூரியகாந்தியின் இடத்துல நடிச்சிருப்பார். கருப்பு படம் இவரே தயாரித்து இவரே நடிச்சிருப்பார். இவர் நடிகர், எழுத்தாளர், மேடை பேச்சாளர், அர்த்தமுள்ள இந்த மதம்னு இவருடைய நூல் வந்து அவ்வளோ புகழ்பெற்றது. நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். கண்ணதாசன் சொன்னோடனே காதலாக தத்துவமானு நாங்கள் பட்டிமன்றம் போடுவோம்.
ஒரு நாளைக்கு அந்த பட்டிமன்றத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க. காதல் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் எப்படி இவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்படின்னா அது அத்தனை இனிமையாக இருக்கும். அதாவது முதலிரவுக்கு போயிட்டு வந்த ஒரு பெண்ணு எப்படி தன்னுடைய அனுபவத்தை சொல்வா. சேர்ந்து மகிழ்ந்து போராடி தலை சீவி முடித்தேன் நீராடி, கன்னத்தை பார்த்தேன் முன்னாடி பட்ட காயத்தை சொன்னது கண்ணாடி அப்படிம்பார். தத்துவம் பாடணுமா? ஆடிய ஆட்டம் என்ன, பேசிய வார்த்தை என்ன. இந்த பாட்டில் சொல்வார், வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ, விட்டுவிடு மாவி, பட்டுவிடு மேனி, சுற்றுவிடும் நெருப்பு, சூனியத்தின் நினைப்பு அப்படிம்பார். நல்ல விஷயங்களை எல்லாம் எளிமையாக தரணுமா, பட்டினத்தாரையும் திருமூலரையும் மற்றவரையும் தரணுமா, எல்லாம் கண்ணதாசனுடைய பாடல்களில் பார்க்கலாம். இரவு 10 மணிக்கு மேலே கண்ணதாசனுடைய பாட்டை நீங்கள் கேட்டு பாருங்கள். இப்படி ஒரு கவிஞன் வாழ்ந்திருக்க முடியுமா? அந்த அனுபவம் தான் அவருடைய வாழ்க்கை முழுவதும். இந்த நூற்றாண்டின் மறக்க முடியாத கவிஞர் கவியரசு கண்ணதாசன்.